செஸ்ஸில் ஒரு வழியாக புது ஹையஸ்ட்டை ரீச் பண்ணிட்டேன். 1864 இப்போ இருக்கிற ஹையஸ்ட்டு. ஸோ மார்ச்சுக்குள்ளே 2000 கிராஸ் பண்ணுவான்னு தெரில. பட் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 1900 கிராஸ் பண்ணுதான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த வீடியோஸ் அண்ட் ஹிஸ்ட்ரிஸை காட்டுறா ரொம்ப ஜாலியாக இருக்கும், வந்து பாருங்கள். புது ரேட்டிங் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதை பார்ப்போம். சரி நம்ம டைம் வச்சுருக்கோம். ஸோ ஓகே, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம்லாம் எனக்கே தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours நான் அதை விளையாடியே முடிச்சிடறேன் எனக்கே தெரியாமல். ஸோ அதனால தான் வந்து டைமர் வச்சுருது 1 hour. ஏன்னா காலேஜ் ஒர்க்கையும் பார்க்கணும் இல்லையா. அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் அந்த டைமர் எடுத்துகிட்டு. ஏன்னா இன்றைக்கி நான் 1 hour விளையாடிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு டைமர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டைமர் இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு எவ்வளோ விளையாடி காட்டுறேன். ஸோ நீங்கள் உங்கள் கேஸ் என்ன, நான் எவ்வளோ ஒரு நாளைக்கு இந்த செஸ் விளையாடி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்ராக்சிமேட்டாக ஸோ இந்த அளவுக்கு வரும் அப்படின்ற பட்சத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 மணி நேரம் காட்டுது. ஓகே, ஸோ இதை நான் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இதை கீழே வச்சுக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ டெய்லியில் போயிட்டு பாருங்கள். ஸோ இன்னைக்கு 1 மணி நேரம் 17 நிமிஷம், நேற்று 1 மணி நேரம் 30 நிமிஷம். அதோட டைமர் வச்சதோடு பிப்ரவரி 1 மணி நேரம் 40 நிமிஷம். ஸோ வெனஸ்டே 2 மணி நேரம் 21 நிமிஷம். அப்புறம் 3 மணி நேரம் 1 நிமிஷம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நான் ஜெயிச்சிடும். பார்த்தீங்களா, ஜெயிச்சிட்ட பிறகு திருப்பி இன்னொரு மேட்ச் விளையாடலாம். ஸோ அந்த புது ஹையஸ்ட் ரேட்டிங் போய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாடி பாருங்கள். மண்டே 5 மணி நேரம் விளையாடிருக்கேன். தள்ளி போய் விளையாடிருப்போம். ரொம்ப நேரம் தான் விளையாடிருப்பேன். 3 மணி நேரம் 35 நிமிஷம், 2 மணி நேரம் 11 நிமிஷம், 3 மணி நேரம் 17, 3 நேரம் 2 நிமிஷம். இது மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் கணக்கு தான் விளையாடுது. ஒரு ரொம்ப அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 5 மணி நேரம் 37 நிமிஷம் விளையாடிருக்கேன். அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே விளையாடி அவுட் அப்படியே போயிட்டு எப்படியோ ஃபைனலாக செஸ்ஸில் ஹையஸ்ட் ரேட்டிங் அடிச்சிட்டேன் நான். ஸோ இப்போ என்னோடய ஹையஸ்ட் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, 1864 நியூ ஹையஸ்ட் ரேட்டிங். ஸோ 1900க்கு இன்னும் 34 பாயிண்ட் தான் இருக்குது. கண்டிப்பாக 36 பாயிண்ட் தான் இருக்குது. நம்ம கண்டிப்பாக போயிடலாம். இது மாதிரி பாருங்களேன், இந்த 86 போனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து நம்ம நபர் ஒருத்தர் வந்தார். அவர் பேர் கூட இதை காட்டுற பாருங்க, முரிலோ. பார்த்தீங்களா இல்லையா, இது தொடர்ந்து 2 4 6 வின்னு. அதில் கடைசியாக லாஸ்ட்டு 3 வின்னுமே முரிலோ 2-1 வந்தாங்க. 3 பாயிண்ட் ஏற்றி கொடுத்தான். ரீமேட்ச் கூப்பிட்டுனே இருந்தான். அதே நானே விளையாடிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருந்தாலுமே இந்த மேட்ச்சில் தான் எனக்கு வந்து புது ஹையஸ்ட் ரேட்டிங் அடிச்சதுக்கு முக்கியமான காரணம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ ஸ்டே டியூன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.